அடுத்ததாக பக்கம் 56 60 இந்த 3ஆம் ஜுஸு இன்ஷா அல்லாஹ் இப்போது நிறைவு பெற போகிறது. இந்த 56வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரையாடக்கூடிய சில உரையாடல் அரை பக்கத்துக்கு வருகிறது. இது ஸல்லல்லாஹு யா ஈசா இன்னி முத்தவஃபீக் வ ராஃபிஉக இலை என்ற இடத்துல சொல்லக்கூடிய அந்த வசனம். அதாவது ஈசாவே உம்மை நாம் மரணமடையச் செய்வோம், அதே போன்று உம்மை நாம் நம் பக்கம் கைப்பற்றுவோம். இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி ஈசாவும் ஒரு சக மனிதரை போன்ற ஒரு மனிதர், ஒரு தூதுவர் தான், அவருக்கும் மரணம் ஏற்படும், அவரும் அல்லாஹ்வை சந்திக்க போகிறார். அந்த ஈசாவை இறை தூதராக இல்லாமல் அந்த ஈசாவை மறுக்கக்கூடியவர்கள் அல்லது இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு. இந்த உலகத்திலும் மறுமையிலும் வன்மையாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி முடித்து, உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ்வையும் உண்மையாக ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு சிறந்த சன்மானம் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து நடுப்பக்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பேசக்கூடியது ஈசா அலைஹிஸ்ஸலாம்கான அழகான உதாரணத்தை சொல்றான். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹ் கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் எல்லாருமே அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. தந்தை இல்லாமல் எப்படி பிறந்தார், அது எப்படி சாத்தியம்னு சொல்றாங்க. அல்லது அவர் கடவுள் அந்தஸ்துக்கு சிலர் உயர்த்தி கொண்டு போயிடுறாங்க, அல்லது அவரை அந்த அந்த அற்புதத்தை ஏற்றுக்க சிலர் மறுக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஆதம் எனக்கூடியவர் தந்தையும் இல்லாமல் தாய் இல்லாமல் பிறக்கும் போது ஈசா ஏன் தாய் இல்லாமல் பிறக்க முடியாது, அதாவது தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது என்ற அல்லாஹ் அழகான ஒரு கம்பேரிட்டிவை கொடுத்து இந்த சிந்திக்க தோன்றான். அடுத்து முக்கியமானது இந்த 56வது பக்கத்தினுடைய கடைசியில் வரக்கூடியது, இன்னும் நபியே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், நபியே உம்மை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உண்மை தூதராக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், குறிப்பாக கிறிஸ்துவர்கள், இந்த யூதர்கள் மறுப்பார்கள். ஆனால் அவர்களை முபாஹலாவுக்கு அழையுங்கள். அவங்களுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து முபாஹலா செய்யட்டும். நாங்கள் சத்தியத்தின் மீது இருந்தால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்படும், நீங்கள் சத்தியத்தின் மீது இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எங்கள் மீது ஏற்படட்டும் என்று முபாஹலாக்கு அவர்கள் தயாராக என்னெல்லாம் கேட்க சொல்கிறான். இதெல்லாம் சுருக்கமாக தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது. முழு தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்க்கும்போது இதை பற்றிய முழு விவரத்தை நம்ம பார்ப்போம். சரி, ஹைர். அடுத்ததாக பக்கம் 57. இந்த 57வது பக்கத்தினுடைய முக்கியமான செய்தி என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசக்கூடிய சில உரையாடல். குறிப்பாக குல் யா அஹ்லல் கிதாப் தஆலூ இலா கலிமத்தின் ஸவாயின் பைனனா பைனக்கும். வேதக்காரர்களை உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் கூடிய ஒரு பொதுவான ஒரு கோட்பாட்டுக்கு வாங்க. அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் தானே நம்ம ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் அனுப்பி இறை தூதர்களை நம்ம ஏற்றுக்கணும் தானே, அல்லாஹ்வுக்கு நம்ம இணை வைக்கக்கூடாதுங்கிறது எல்லா நபிமார்களுக்கும் எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டது தானே. அதில் நீங்கள் எப்படி மாறுபடுறீங்க, இதை முதல்ல பேசி ஃபைசலா பண்ணணும்னு சில இடத்துல கேட்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல், தாவாவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான வசனம். அடுத்த அல்லத்தில் அதே தோர்நிலை கேட்குறேன், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நீங்கள் இன்னும் தர்க்கம் செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படியாப்பட்ட ஒரு முன்னோடி அவர் ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த ஒரு இறை தூதராக மக்களை ஷிர்க் வழிபாட்டிலிருந்து வென்றெடுத்தவராக அவர் இருந்தார். ஆனால் அவரையே நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்கள். அதெல்லாம் வேதக்காரர்களிடத்தில் கேட்கிறான். மாக்கான இப்ராஹிம் யஹூதியோல நஸ்ரானியன், யூதர்கள் சொல்வதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் யூதராக இருக்கவில்லை. கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆபிரகாம் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா, உண்மையான பியூர் அக்மார்க் முஸ்லீமாக அவர் இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 67வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை இடம்பெற செய்கிறார். இது போன்ற முக்கியமான தகவல்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் 57வது பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக 58வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களை அழைத்து இன்னும் சில செய்திகளை சொல்கிறான். நீங்கள் ஏன் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தையும் அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தையும் கலக்கிறீங்க, உண்மையோட பொய்யையும் பொய்யோட உண்மையை கலக்கிறீங்க, உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மை தகவல்களையெல்லாம் மறைக்கிறீங்க, ஏன் மாற்றி மக்களுக்கு நீங்கள் தவறாக வழிகாட்டி மக்களை குழப்புறீங்க. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் பற்றி இறுதி வேதத்தை பற்றி எல்லாம் தெரிந்த பிறகும் கூட ரசூலுல்லாஹ் பற்றின செய்தி அவர்கள் மறைக்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா கேட்குறான், அவர்களை அச்சுறுத்துகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதக்காரர்களில் சில சில்லறத்தனமானவர்கள், சில ஈன புத்தி உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அதாவது அவர்களிடத்தில் ஒரு திர்ஹத்தை கொடுத்தா கூட திருப்பி தராத மோசமானவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடத்தில் ஒரு பொற்கொவியலே கொடுத்தாலும் கூட திருப்பி தரக்கூடிய நம்பகத்தன்மையானவர்கள் இருக்கிறாங்க. இப்படி 2 தரப்பினர்களும் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிலருடைய முகத்திரை கிழிக்கும் வண்ணமாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈன புத்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்லக்கூடிய வசனங்களும் இந்த 58 தான் இடம்பெறுது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களை எச்சரிக்கக்கூடிய இன்னொரு வசனம், இன்னல்லதீன யஷ்தரூன பிஹதில்லாஹி வ ஐமானிஹிம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியும் அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கையும் யாரெல்லாம் அற்ப உலக ஆதாயத்துக்காக வேண்டி விற்று விட்டார்களோ அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லை. ஆக வேதக்காரர்கள் வேதத்தில் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் கூட வேண்டுமென்ற இறை தூதரை அவர்கள் ஏற்க மறுத்து அவரை பொய்யர் என்று சொன்னார்கள். இதனால மறுமையை பாழாக்கிக்கிட்டாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி 58 இடம்பெறுகிறது. அடுத்து 59வது அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த வேதக்காரர்கள் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள். குறிப்பாக வேதக்காரர்களை பற்றி தான், அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி தான் விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது வேதத்தில் இல்லாததை திரிச்சு அவர்களாகவே திணித்து கையாடல் செய்து இது அல்லாஹ்வுடைய
ஏற்பாடு இப்படி தான், அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லி நிறைய மாற்றினதுலாம் நம்ம அறிந்த விஷயம் தான். அதை அல்லா தஆலா சொல்கிறேன், இப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட தௌராவிலும் இஞ்சியிலும் அவர்களாகவே கைப்பட சில வார்த்தைகளை மாற்றி அல்லாஹ் இப்படி தான் இறக்கியிருக்கான்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய, அபாண்டமாக பொய் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எச்சரிக்கை, அந்த விஷயமும் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த 59வது பக்கத்தில் சொல்கிறான். 59வது பக்கத்தினுடைய நடுப்பகுதிக்கு நம்ம வரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை சொல்லி காட்டுறோம். இந்த வேதக்காரர்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள். நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பொதுவான என்ன ஒப்பந்தத்தை பெற்றான் தெரியுமா? எல்லா நபிமார்கள்ட்ட அல்லாஹ் தஆலா வந்து, நீங்கள் உங்களை நான் நபியாக தேர்வு செய்திருக்கிறேன், உங்களுக்கு நான் வேதம் வழங்கியிருக்கிறேன், அதாவது வேதம் வழங்கப்பட்ட ஷரியத் வழங்கப்பட்ட முக்கியமான நபிமார்களிடத்தில் நீங்கள் உங்களுக்கு பிறகு அடுத்து ஒரு நபி வந்தா அவரை பின்பற்றி அவரை உறுதிப்படுத்துவீர்களா என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது காலு அக்ரர்னா, நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு மாறு செய்பவர்களை நான் நிச்சயமாக தண்டிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நபிமார்களிடத்தில் இந்த உத்தரவாதம் வாங்கப்பட்டது. அந்த உத்தரவாதத்துக்கு நபிமார்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள். ஆனால் வேதக்காரர்களிடத்திலும் இதே உத்தரவாதம் வாங்கப்பட்டது. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய வேதத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வாக்குறுதி வாங்கப்பட்டது. வாக்குறுதி செய்தார்கள், ஆனால் அதை மீறினார்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். இறுதியாக 60வது பக்கம், இந்த பக்கத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மூமின்கள் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொண்டோம், வமா உன்சில அலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதையும், நம்ம இஸ்லாமியர்களாக நம்ம சொல்லணுமா, நாங்கள் குர்ஆனையும் ஏற்றுக்கொள்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீது இறக்கப்பட்ட ஷரியத் அந்த வேதங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற எல்லா நபிமார்கள் அந்த நபிமார்கள் இறக்கப்பட்ட வேதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு உண்மை முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று உறக்கச் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நம்ம இடத்தில் ஒரு அறிவுரையை இந்த இடத்திலே வழங்குகிறான் 60வது பக்கத்தில். அடுத்ததாக, இந்த வேதக்காரர்களில் யாரெல்லாம் உணர்ந்து திரிந்து புரிந்து அவர்கள் திருந்தியவர்களாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஈமானை ஏற்று அவர்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பதற்கும் தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், மன்னிப்பேங்கிற அந்த ஆறுதலையும் அல்லாஹ் தஆலா அந்த 60வது பக்கத்தில் சொல்லி, நிச்சயமாக இதற்கு பிறகும் யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வழிகேடர்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இப்படிப்பட்ட காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் நாளை மறுமையிலே பூமி முழுக்க தங்கத்தை கொண்டு வந்து அல்லாட்ட வந்து கொட்டினாலும், இந்த தங்கத்தை முழுக்க வச்சுட்டு என்ன நரகத்திலிருந்து காப்பாத்துரு, என்ன நரகத்தில் நீ போற்றாதுன்னு சொல்லி கேட்டாலும் அது அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தெரிந்தே இப்படி நிராகரித்த அவர்களுக்கு மிகப்பெரிய நரக தண்டனை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்தியோடு இந்த 60வது பக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவுபடுத்துகிறான். 3ஆம் ஜுஸும் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த அடிப்படையிலே நிறைவு பெறுகிறது.